இங்கே போலாமா, அங்க திமுக வெளில ஏறலாமா, திமுக கூட சொல்லிச்சு கெட் அவுட் அப்படின்னுட்டு. கண்டிப்பாக ஒரு பொறுத்தார் பூமியை ஆழ்வார். அண்ணாமலை பொறுத்து கொண்டிருக்கிறார், அவர் பூமியை ஆழ்வார். ஆர் ராஜாவை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தது தப்பு. காங்கிரஸ்காரர்கள் செய்த சதி, குறிப்பாக ப. சிதம்பரம் செய்த சதி, அகமது பட்டேல் செய்த சதி என்று. திமுக ஆரம்பிச்சது 2021, திமுக முடிகிறது 2026. ஆரம்பிக்கிச்ச பழனிவேல் தியாகராஜனுடைய டேப்பு, ஆட்சி முடியும் காலத்தில் ராஜா டேப்பு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் விக்ரம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். காங்கிரஸினுடைய லிஸ்டும் பிஜேபி லிஸ்டும் வந்த அப்புறம் டெல்லியினுடைய சீன் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. இத்தனை நாள் டெல்லி டெல்லி டெல்லின்ட்டாங்க, காங்கிரஸ்காரன் குடிமைப்பிடி சண்டை போட்டாங்க. இந்த 15 பேர் திருப்பி போறதுக்கு இத்தனை கூத்தாங்க. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி 3 மீட்டிங் பண்ணாரு, தாவேக்காட போலாமான்னு பார்த்தாங்க, இங்க போலாமா, அங்க திமுக வெளில ஏறலாமா, திமுக கூட சொல்லிச்சு கெட் அவுட் அப்படின்னுட்டு. அதே மாதிரி பாஜகவினும் குழப்பம். பாஜக குழப்பம் என்ன, 3 நாள் ஆச்சு டிலே. ஆனா புது கேண்டிடேட் போட்டிருக்காங்க, 5 பெண்மணி போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய திருப்பம் என்று சொல்லுகிறேன். ஆனால் இனி எல்லாமே தமிழ்நாடுக்கு போயிடுச்சு. 23ஆம் தேதி மட்டும் டெல்லிக்கு பக்கம் யாரும் வரமாட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியில் டூர் பண்ணிட்டு இருக்காரு. புதுச்சேரியில் ஒரு மாபெரும் காங்கிரஸ்ல குழப்பம், இந்தி கூட்டணியில குழப்பம். ஆக மொத்தம் தமிழகமும் புதுச்சேரியில் சேர்ந்து கொண்டு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திமுகவிற்கு விரோதமான வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி புதுச்சேரியில் இல்லை. புதுச்சேரியினுடைய அரசியலை பார்த்தால் ரங்கசாமி நன்றாக வளர்ந்த 5 வருடம் நன்றாக இருக்கிறார். காசிநாதன் என்ற ஆளுநர் வந்து ஒத்துழைமையாக போய்கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் மாபெரும் குழப்பம். ஒவ்வொரு கூட்டணியும் உடைச்சு வச்சாரு ஸ்டாலின். இப்ப பாருங்க, திருமாவளவன் எம்எல்ஏக்கு போட்டியிருந்தார், எம்பியை விட்டுட்டு. இது எதனுடைய குறிக்கிறது என்றால், தமிழகத்தில் பாஜக வந்துவிடும் என்று அதை பயமுறுத்தி முஸ்லிம் கிறிஸ்துவர் வாக்காளர்களை எல்லாம் மிரட்டுவதற்காக செய்கிறார்களோ என்ற ஒரு போர்வையில் திமுக அணி கதி கலங்கி இருக்குதுங்க. இப்ப பாருங்க, ஆர் ராஜா டேப் வந்த உடனே இன்னும் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. புரியுது சார். இப்ப எல்லாருமே அந்த பாஜக பட்டியல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால சார் மறுக்கப்பட்டுச்சு அவருக்கு? அவரே இப்போ ட்வீட் பண்ணியிருக்காரு, வெல்கம் பண்ணிட்டு. மறுக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. மத்திய பாஜக தலைமை அவருக்கு ஒரு உயர் பதவி தர இருக்கிறார்கள். அவர் எம்எல்ஏவோட எம்பியா பார்க்கலாமா, மத்திய அமைச்சரா பார்க்கலாமா என்றெல்லாம் கூட அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். எப்பொழுது மத்திய தலைமை, பாஜகவுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்கிறதோ அதற்கு இசைந்துதான் இன்று கே. அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. மத்திய பாஜகவிலும் கண்டிப்பாக நிதின் நவீன் ஒரு டீம் போட்டாங்கன்னா அதுல கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முக்கிய பதவி தேஜஸ்வி சூர்யா இருக்கக்கூடிய பாரதிய யுவ சக்திக்கு ஒரு தேஜஸ்வி சூர்யாவுக்கு அடுத்தது இவரை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும், வெயிட் அண்ட் வாட்ச் என்று தான் நினைக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு பொறுத்தார் பூமியை ஆழ்வார். அண்ணாமலை பொறுத்து கொண்டிருக்கிறார், அவர் பூமியை ஆழ்வார். இல்ல சார், இருந்தாலுமே இந்த ஸ்டேட் மீடியா என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து சில தொகுதிகள் கேட்கறதாகவும், அந்த தொகுதி கொடுத்தாதான் போட்டியிட போறேன், இல்லைன்னா நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததால சார் நியூஸ் எல்லாம் வருது. கருத்து வேறுபாடு இருந்திருக்க கூடும். அதை வந்து நயினா நாகேந்திரன் மறுத்தார். இருந்தாலும் அண்ணாமலை அதை வந்து ஒன்றும் பதில் சொல்லவே இல்லையே. தேசிய மீடியாலாம் கூட வந்தது, அண்ணாமலை டிஸ்டன்சஸ் ஃப்ரம் பிஜேபி அப்படிலாம் சொல்லிட்டு. இது ஒருவேளை அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிருப்தியாக இருக்கலாமே தவிர, அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட முறையில் அவர் பாஜகவினுடைய, நாளை கூட நம்ம சனிக்கிழமை காலை அங்க சென்னையில் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். இதெல்லாம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் இருக்கும், அதுதான் சொல்றாங்க. அதான் சார், அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாஜகவோட வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுனாலதான் வந்து அவர் கேரளாவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போனதாகவும், மோடி அவர்களை மீட் பண்ண வேண்டாம்னு நினைச்சதாகவும் சொல்லப்படுது சார். ஆனா இப்ப திடீர்னு மோடி அவர்கள் வந்து அர்ஜென்ட்டா நீங்க மீட் பண்ணியே ஆகணும்,
அப்படி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏன் சார் இந்த நிர்பந்தம் அண்ணாமலை அவர்களுக்கு? நிர்பந்தம் என்றால் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிவிட்டார், தன்னுடைய தகப்பனாரை ஒரு உடல்நலி பாதித்திருந்தது, அதை நான் கவனித்துக் கொள்ளப் போகிறேன் என்று அவரே அறிக்கை விட்டார். அது ட்வீட்லயே இருக்கு. சோ ஆக மொத்தம் அந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் என்று சொல்ற மாதிரி இப்ப அண்ணாமலைக்கு எதிரான சில சம்பவங்கள்லாம் கூட பாஜகவில் நடந்தாலும் அவர் ட்விட்டர்லயே நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுமந்த் ராமன் போன்றவர்கள் எல்லாம், அதையும் தவிர ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள், அந்த மாதிரி இருக்கிறது தவிர ஆஸ் சச் அண்ணாமலை பற்றி பாஜக நல்ல கருத்தை கொண்டிருக்கிறது. அவருக்கு கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பதவியை கொடுப்பார்கள், முக்கிய பதவி. ஏன்னா அமித்ஷா கூப்பிட்டுட்டே இருக்காரு, பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் வேணும்னு ஒரு கூட்டத்தை பேசுறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு சர்ச்சை என்பதை மீடியாக்கள் கிளப்பி விட்டதா அல்லது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கிளப்பி விட்டார்களா என்று தான் தெரியவில்லை. புரியுது. சரி, இப்ப அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்க்கப்பட்டுச்சு சார். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப வெறுப்புல இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு முழுமையான இடமா இருக்கு அப்படின்ற மாதிரி சார். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கேம் கரெக்டா பிளே பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிக்குதே சார். ஒன்றே ஒன்று, எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பற்றியோ அல்லது அமித்ஷாவை பற்றியோ அல்லது நரேந்திர மோடியை பற்றியோ கருத்து தெரிவிப்பதற்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, அண்ணாமலை உள்பட. ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை அண்ணாமலை கட்டுப்படுத்திட்டாரே. முதல்ல எல்லாம் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட்டிருந்தான்னு சொன்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு ட்வீட்லயே அதான் தெரியுது, என்டிஏ கவர்மெண்ட் ஷுட் பி இன்ஸ்டால்டுன்னுட்டு. ஆக மொத்தம் மீடியால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றாங்களே தவிர இது ஒண்ணு உள்ள அந்த மாதிரி இருக்கதா தெரியல. பட் இருந்தாலுமே அதிமுக எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அந்த மாதிரி இடங்கள் தான் பாஜகவுக்கும் அமமுக அப்புறம் பாமகக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டதா ஒரு நியூஸ் வருதே சார். கல நிலவரங்கள் மத்திய பாஜகவிற்கும் மாநில பாஜகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பல 100 திசைகள் இருந்து 360 டிகிரியிலிருந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை தவிர பாஜகவும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதை பியூஷ் கோயல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டாரு. சில கருத்துக்கள் இருக்கத்தான் இருக்கும், டி நகர் வரலங்கிறாங்க, மீதி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுல எஸ்ஜி இந்தியா போன்றவர்களுக்கும் வினோத் செல்வம் போன்றவர்களுக்கு எல்லாம் சீட் வரலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாஜகவினுடைய முடிவு. அது ஏன் தெரியுமோ, இப்போ அவங்க ஒரு அப்ரோச் வச்சிருப்பாங்க, இவங்களெல்லாம் கட்சிக்கு யூஸ் பண்ணணும்னுட்டு. அப்படி பார்க்க போனீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத் இருக்காரு, ஸ்மிருதி இரானி இருக்காங்க, அனுராக் தாக்கூர் இருக்காங்க, நிஷிகாந்த் தூபே இருக்காங்க சென்ட்ரல் லீடர்ஷிப்ல. ஒண்ணுமே அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஒன்னே ஒண்ணு, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நான் சென்ற முறையும் சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பதவி காத்திருக்கிறது. எப்படி மௌனமாக இருந்து காயர் போர்டு வாங்கி, காயர் போர்டுல இருந்து 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு அதற்கு பிறகு மகாராஷ்டிரா கவர்னராகி திடீரென்று துணை ஜனாதிபதி ஆகக்கூடிய அளவிற்கு சிபி ராதாகிருஷ்ணன் பொறுமையை காண்பித்தார். அதுதான் அவருக்கு RSS கற்றுக் கொடுத்த பாடம் என்று கூட அவர் சொல்லுகிறார் வெளியிலே. இப்பொழுது ஒரு ஜெகதீப் தங்கரை எடுத்துவிட்டு அந்த இடத்திற்கு சிபி ராதாகிருஷ்ணன் வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியதன் பின்பண்ணம் என்ன என்று கேட்டால், 1995 சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நரேந்திர மோடியுடன் நெருங்கி பழகி வந்து கொண்டிருக்கிறார். சில பாஜகவில் மத்திய தலைமையில் குழப்பம் இருந்தபோது கூட சிபி ராதாகிருஷ்ணன் துணை புரிந்தார். அதே மாதிரி அண்ணாமலை இப்போது துணை புரிகிறார். அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதவி கிடைக்க இருக்கிறது. புரியுது. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பாஜக நல்லா ஸ்ட்ராங்கான ஹோல்டு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டி நகர், சென்னையில் நிறைய ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருந்தாலுமே சென்னையிலுமே ஒரே ஒரு சீட் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, கோயம்புத்தூர்லயும் பாஜக ஒரே ஒரு சீட் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சார்? கொங்கு நாடுல மொத்தம் 7 சீட் இருக்குதுங்க. கொங்கு நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா 7 சீட்ஸ். அதிமுக வந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கான இடத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அதே மாதிரி பாஜகவிற்கு மயிலாப்பூர் கொடுத்துட்டாங்களே, அதே மாதிரி பாஜகவிற்கு கோயம்புத்தூர் வடக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தால் அவர்கள் சமரசம் 4-5 நாள் கான்வர்சேஷன் நடந்தது, டிஸ்கஷன் நடந்தது, டிபேட் நடந்தது. இங்க தோல்வி அடைவு, அங்க எத்தனையோ ஒரு 10-15 சர்வேக்கள் எடுக்கப்பட்டன. சிலது நல்லதா போகும், சிலது கெடுதலா போகத்தான் போகும். ஏனென்றால் தேர்தல் என்பது ஒரு வீட்டில் செய்யக்கூடிய கல்யாணம், கார்த்திகை மாதிரி, அதை விட பெரிய அளவில் திருமணம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இப்போ அந்த வரவேற்புரையில வந்து அதை தவிர டெல்லியில் இன்று முக்கியமாக பேசப்படுவது, இன்று நாடாளுமன்றம்
ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இன்று டெல்லியில், அதனால்தான் அவர் பிரைம் மினிஸ்டர் கூட சென்னைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு ராத்திரி சென்னையில தங்க போறாரு. பிரைம் மினிஸ்டர் சென்னையில தங்க போறாரு என்றால் பல ரூபங்களில் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்னையில் தங்குகிறார். ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய இடத்தில் பிரதமருடைய அணுகுமுறை என்ன என்று கேட்டால், ஒரு நாள் தங்கி அனைத்து ஊழியர்களையும் பார்த்து சுகமாக இருக்க வேண்டும், சமரசம் வேண்டும் என்றெல்லாம் சொல்வதற்காகத்தான் அந்த தங்குகிறார். ஒரு ஹோட்டல்ல தங்குற, ராஜ்பவன்ல தங்குற. காரணம் என்னன்னு கேட்டால் தேர்தல் இருக்கிறது. தேர்தல் இருக்கிறதுனால அவர் ராஜ்பவன்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எடுத்துக்கூடாது. தனிப்பட்ட முறையில் பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருக்க தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்வ பெருந்தகையுடன் பேசும்போது நிந்திக் கொண்டார், ஒரு அவசரப்பட்டு கொண்டார் என்று ஒரு கோபப்பட்டார். இதற்காக ரிப்பீட் பண்றதுக்கு இத்தனை நாள் வேணுமா என்றெல்லாம் கேட்டார்கள். புது புது முகங்கள் வர வேண்டும் என்று சில அதிருப்தி இருக்கிறது காங்கிரஸிலும் சரி, பாஜகவிலும் சரி. ராகுல் காந்தி ஏன் சென்னைக்கு வரவில்லை என்று சில கேட்டார்கள். அந்த கூட்டத்திலேயே ராகுல் காந்தி சொன்னார், ஒரு நல்ல சமரசம், கேரளா முடிஞ்சிட்டு உடனே வர்றோம். கேரளாவில் சிபிஎம் எதிர்த்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் சிபிஎம் இருக்கிறதுனால கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாதுன்னு ஒரு பாவனையை சொன்னார், ஒரு அலிபியை சொன்னார். ஆனா ராகுல் காந்தியின் அணுகுமுறை மு.க. ஸ்டாலினுடைய முதுகில் குத்தி விட்டார், திமுகவிற்கு முதுகில் ராகுல் காந்தி குத்தி விட்டார் என்பதுதான் சகஜமான நிலையாக டெல்லியில் பேசப்படுகிறார்கள். இது நடுவே இன்று பல திமுக எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 22 பேர் லோக்சபால, காங்கிரஸ் எம்பிக்கள் 8-9 பேர், இவங்கெல்லாம் தனியா பேசும் பொழுது ராஜாவுடைய டேப்பு தான் முக்கியமாக இருந்தது. பாராளுமன்றத்தில் ராஜா டேப்பு பாஜகவினருக்கு கூட ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், சமூக வலைதளங்களில் அது பெரிதாகிவிட்டது. அதை எடப்பாடி பழனிசாமி பேசியதுனாலும், நாளை ஒருவேளை விஜய் அதை பற்றி மேற்கோள் காட்டி பேசினாலும் பேசலாம். ராஜாவினுடைய அந்த ஊடக அந்த டேப் ஒரே ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது, வேற்றுமையாக இருக்கிறது. எப்படி சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த பொழுது கனிமொழியும் ராஜாவையும் குறிவைத்து 2Gயில் என்ன நடந்தது என்றெல்லாமும் ரத்தன் டாட்டாவுடன் கருணாநிதியுடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள் பேசியதும், கருணாநிதி அவர்களுக்கு ரத்தன் டாட்டா கைப்பட எழுதிய கடிதங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையாகியது. அதை சிதம்பரம் தான் வெளிக்கொண்டு வந்து விட்டார் என்று ராஜா அப்பவே சொன்னாரு. ஆக மொத்தம் ராஜாவினுடைய டேப் கான்வர்சேஷன் புதியது அல்ல. எனக்கும் ராஜாவிற்கும் நல்ல நீண்ட தொடர்பு உண்டு, நல்ல நண்பர். ராஜாவை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன். ராஜாவை பற்றி வர்ணிக்க வேண்டும் என்றால், அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தது தப்பு. காங்கிரஸ்காரர்கள் செய்த சதி, குறிப்பாக சிதம்பரம் செய்த சதி, அகமது பட்டேல் செய்த சதி என்று அவரே ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை என்னிடம் காண்பித்தார். அந்த புத்தகம் எழுதும் போது அவர் ராம் அவர்களுக்கு கொடுத்த போது அந்த கடிதத்தையும் என்னிடம் காண்பித்தார். ஆக மொத்தம் ராஜா செய்வதெல்லாம், நான் உடல்நிலை சரியில்லாத இருந்த போது என்னை ஆஸ்பத்திரியில பார்த்தார். இவ்வளவு மேற்தங்கி இருக்கக்கூடிய ராஜா கண்டிப்பாக தலித் சமுதாயத்தில் இருந்து வருபவர்கள் என்றதனால் தன்னை இழிவுபடுத்துகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் கூட அவர் மனதில் இருந்தது. போதாத குறைக்கு தன்னை அவர் யாருமே பார்க்கலன்னு சொன்ன போது எங்கிட்டயே சொல்லியிருக்காரு, நான் ஜெயிலையும் போய் பார்த்தேன், டெல்லி திகார் ஜெயில, கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்லையும் பார்த்திருக்கேன். அதை அவர் மறுக்க முடியாது. அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய உதவியாளர்கள் அனைவரும் எனக்கு தெரிந்தவர்கள். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ராஜா கண்டிப்பாக முதலிலிருந்து இன்று வரை ஒரே ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஒன்றும் விவரம் கிடையாது. அதுல ஒன்றும் ஆடியோ டூப்ளிகேட்டா, ஃபேக்கா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொன்ன போனா அது புத்தகத்திற்கும் அதுக்கும் ஒற்றுமையை தெரிகிறது. இப்ப அவர் பேசுறதெல்லாம் இருக்கு. போதாத வரைக்கும் அதே டாபிக்க மீதி சேனல்லாம் பேசியிருக்காரு. கட்சி உள்ள பேசுறாரு. கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் தயாநிதி மாறனுக்கும் ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய எலியும் பூனையும் போன்ற ஒரு உறவுகள். அதை தவிர டெல்லியில் அந்த 23 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டிஎம்கே ஃப்ரம் தமிழ்நாடு, அதே மாதிரி 10 எம்பிக்கள் ராஜ்யசபாவில், இந்த 33 எம்பிக்களில் 22 பேர்
உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் ராஜாவை பார்க்கறதே கிடையாது. எப்போ இந்த புத்தகமோ ஆடியோ வரிவத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு விட்டேத்தியாக இருப்பார்கள். கனிமொழிக்கு 3-4 எம்பி அந்த குரூப்ல சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் ராஜாவையும் சப்போர்ட் பண்றாங்க. டிஆர் பாலுக்கு 2-3 எம்பி சப்போர்ட் பண்றாங்க. டிஆர் பாலு இப்ப ஒதுங்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இல்லை. ஏதோ கனிமொழி போட்டது. ஆக மொத்தம் ராஜா சொல்லுகிறாரு, கனிமொழியை ஸ்டாலின் நம்புவதில்லை, கனிமொழியை ஒதுக்கி வைத்தார்கள் என்றெல்லாம் ராஜாத்தி அம்மாள் மூலமாக வரக்கூடிய செய்தியாகத்தான் கனிமொழி சொல்லுகிறார். காரணம், ராஜாத்தி அம்மாளுக்கும் மு.க. ஸ்டாலினுக்குமே உறவு சரியில்லை. இது எல்லாமே காரணம் சபரீசன் வளர்ந்து விட்டதனால் தான் ராஜா கனிமொழிக்கு சார்பாக செய்கிறார். கனிமொழி எம்எல்ஏக்கு அப்ளை பண்ணாங்க, கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ராஜா குறிப்பிடுகிறார். ஆக மொத்தம் இந்த ஆடியோ ஒரு சமீபத்தில் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாக இருக்கும் என்று கூட சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் அது கேஸ் போட போறாங்க ராஜா அந்த ஊடக மாரிதாஸ் மேல. மாரிதாசும் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, ராஜாவும் வக்கீல் நோட்ஸ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சு பொருளானாலும் எடப்பாடி பழனிசாமி இதை பெருசு பண்ணுவார். நாளைக்கு அதை விஜய் பேசுவாரோ இல்லையோ தெரியாது. இப்ப பாருங்க, திமுக ஆரம்பிச்சது 2021, திமுக முடிகிறது 2026. ஆரம்பிக்கிச்ச பழனிவேல் தியாகராஜனுடைய டேப்பு, ஆட்சி முடியும் காலத்தில் ராஜா டேப்பு. இது நடுவுல போன டேர்ம்ல சிதம்பரம் வேண்டுமென்றே ஒட்டு கேட்டார். சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் மூலமாக அந்த ஒட்டு கேட்ட ஒளிப்பதிவுகள் குறைந்தது 400-500 வெளியிடப்பட்டன. அகில இந்திய அளவிலே அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகியது. தமிழகத்திலும் பேச்சு பொருளாகியது. மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் மு. கருணாநிதி அவர்களுக்கு சிதம்பரம் மேல் ஒரு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பை உண்டாக்கியது ராஜா தான். அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். சில விஷயத்தை சொல்ல போனால் அதெல்லாம் இடைவாதம் நேயர்களுக்கு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு வெளிப்படுத்துகிறேன் என்ற எண்ணம் இல்லை. நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ராஜா அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது, அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது, டாக்டர் மன்மோகன் சிங்கனுடைய ஒரு கருத்தை இப்படி பிடித்ததாகும், அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போதுதான் அதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு இயற்கையான சம்பவமாக இருந்தாலும் ராஜா மிகவும் கோபமாக இருந்தார். அப்போ ராஜா ஒரு குறிப்பிட்ட 3 பேராகிராஃப் எழுதியிருந்தாரு. எப்படி தான் இதுல கொடுத்தாங்க, 2G விஷயத்துல காங்கிரஸ் என்னை எப்படி நிர்பந்தப்படுத்தியது, மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்த 2 மந்திரிகளே எனக்கு எதிர்த்தாக இருந்தாலும் சொன்னார். அந்த புத்தகத்தினுடைய வரி வழத்தை பேராகிராஃபை நீக்க வேண்டும் என்று சொன்னார் சோனியா காந்தி, கலைஞர் கருணாநிதியிடம். அதெல்லாம் இவ்வளவு பெருசு நடந்திருக்குது. அந்த புத்தகத்தை டெலீட் பண்ணார். அந்த பேராகிராஃப் எல்லாம் ராஜா. இதெல்லாம் திரைமறைவில் சம்பவம் நடந்ததை நான் வெளிப்படுத்துவது தவறாக இருந்தாலும், இந்த சந்தர்ப்பத்தில் பேச்சு சுதந்திரம் வேண்டும் என்ற ரீதியில் ராஜாவை நான் கண்டிப்பாக ஆஸ் எ கரஸ்பாண்டன்ட், ஆஸ் எ நிருபர், ஆஸ் எ அரசியல் விமர்சகர், அவர் பேச்சு திறன், ஆளுமை எல்லாமே இருக்கிறது. அவர் அடுத்த அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் ஆக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம். தலித்துகள் விரட்டப்படுகிறார்கள் என்று திமுகவில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் கனிமொழிக்கு ஆதரவாக இருப்பதை சிலர் கிண்டலாக பேசுகிறார்கள், கேலியாக பேசுகிறார்கள். இன் டோட்டாலிட்டி விக்ரம், இளையவாதம் நேயர்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, ராஜாவினுடைய திறமையை பலர் ரசித்திருக்கிறார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய், அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள். ஆனால் காங்கிரஸ் கைது செய்ததை பற்றி அவர் மனதில் தாபம் இருக்கிறது. ஒருவேளை ராஜாவினுடைய ஒரு சூழல், இது தேர்தலுக்கு பிரச்சாரமானாலும் சரி, திமுக எப்படி அதை எடுத்துக்கொள்கிறது என்று தெரியவில்லை. மு.க. ஸ்டாலின் அவருடைய தங்கை விட்ட தங்கை கனிமொழிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து வேறுபாடு மேலும் விரிவாகவே தவிர சுருங்காது. ஓகே சார். சார், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆடியோ டேப்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்லை, பட் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதுல பிராமணர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் அவர் எழுதி இருக்கிறதாகவும் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. எதுக்கு சார் ராசாவுக்கு பிராமணர் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு அவருக்கு? காரணம் என்ன என்று கேட்டால், அவர் திமுகவுடைய அவரே எங்கிட்ட சொல்லியிருக்காரு, பிராமணரும் தலித்து ஒன்னா சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நல்லா நடக்கலாம்னு. அந்த பார்ப்பனர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை கண்டிப்பாக அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் பேசுகிறார்,
தனக்குத்தானே குட்டி அம்பேத்கர் என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய ராஜா அவர்கள் இந்த மாதிரி கருத்து வைத்திருப்பதனால் தானோ என்னமோ திமுக இப்பொழுதெல்லாம் பிராமணர்களை பற்றி இந்துக்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அழுத்தம் எப்பொழுது வந்தது என்று கேட்டால் 2014, 2019, 2024 3 தேர்தல்களிலும் பாஜக இந்துத்துவாவை நிறுத்தினாலும் உதயநிதி ஸ்டாலின் கொரோனா என்று சொன்னாலும் டெங்கு என்று சொன்னாலும் சனாதன தர்மத்தை ஏன் அவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காளியம்மன் கோவிலில் போய் கும்பிடுகிறார்? எதற்காக பல திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் KN நேரு 44 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பூஜை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆந்திராக்காரர், திருப்பதி இல்லை. ஸோ ஆக மொத்தம் திமுகவிற்கு ஒரு அழுத்தம். இந்த அழுத்தத்திற்கு மேலாக ராஜா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பது திமுகவிலிருந்து அவர் விலகுவதற்கான அதாவது ஒழுங்கி போவதற்கான ஒரு அறிகுறி என்று கூட சொல்லலாம். எது இருப்பினும் 2026 தேர்தலில் முதல் முறையாக விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து 10 அல்லது 15 பிராமணர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவதும், சீமான் அவர்கள் பெரியார் மண் என்று சொல்லாதீர்கள், நான் கோவித்துக் கொள்ளுவேன், பெரியாரே ஒரு மண் என்று சொன்னாரே, அதற்கு பிறகு MK ஸ்டாலின் அதை பற்றி பேசுவது கிடையாது. இது இந்த இந்துத்துவாவினுடைய அழுத்தம் இருக்கிறது என்றுதான் பொருள் அதற்கு விக்ரம். அதனால்தான் அந்த புஸ்தகத்தை எழுதுகிறாரு. புஸ்தகத்தை எழுதினதுனால ஒரு இது பிரச்சனை என்ன என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி 5-6 பேர் சீட் கொடுத்துட்டாங்க. வெங்கட்ராமன் மயிலாப்பூர்ல அவர் விஜய் கொடுத்துட்டாரு, அவருடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதுதான் அவங்க பிரச்சனை. அவருக்கு ஒரு ஜாதி மேல வெறுப்பு இருப்பது உண்மை, சகாயம்தான் அது காரணம். அந்த திராவிட இயக்கத்தில் வருகிறார்கள். அது நீத்து போய்விட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அதை உசுப்ப வேண்டும் என்றால், பிராமணத்துவம் என்பது தமிழகத்தில் 1%, 2% இருந்தாலும், கலப்பு திருமணங்கள் இருந்தாலும், அந்த இந்துத்துவா என்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்க, அதை யாராலும் அசைக்க முடியாது. எந்த ராமரையும் எந்த ஒரு தெய்வத்தையும் விநாயகரையும் கல்லடிங்க அதெல்லாம் சொன்னாரு அண்ணாதுரை. கல் எடுக்க மாட்டேன், கருத்து தான் முக்கியம் என்றெல்லாம் ஒரு ஏதுகை மூலிகையாக பேசினார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை அடாப்ட் பண்ண ஆரம்பித்து விட்டது 2014க்கு பிறகு என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளே சொல்லக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறது திமுக. திமுகல 2 புதுசு வந்திருக்கு விக்ரம். ஒண்ணு ஆன்டி எடப்பாடி பழனிசாமி கும்பல் இங்க வந்துருச்சு. அப்படி சொல்ல போனீங்கன்னா, பிராமணர்களை எதிர்க்கிறார்கள், இந்துத்துவான்னு சொன்னதை வச்சுட்டு அவங்களுடைய சம்சாரமே மணி அடிக்கிறாங்களே கோவில். அதை தவிர சில வேத வித்துகளுக்கெல்லாம் 108 வித்துக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து, அது சன்மானம் கொடுத்து அவருடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்க, இந்த SV சேகர், மைத்ரேன் போன்றவர்களை ஏன் சேர்த்துக் கொள்ள வேண்டும்? அவர்களும் செய்தது பிராமண சமுதாயத்திற்கு எதிர்த்து ஏன் போனார்கள்? SV சேகருக்கு ஒரு விவஸ்தை இல்லாத ஆள். அவர் மோடி கிட்ட ராஜ்யசபா கிடைக்குமான்னு எதிர்பார்த்து இருந்தாரு, ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப திமுக பக்கம் போயிட்டாரு. மைத்ரேன் அவருக்கு ஒரு நல்ல மருத்துவராக இருந்தாலும், நல்ல பேச்சாளராக இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர். கடைசியில போய் பாஜக வந்தாரு, அதிமுக போனாரு, திருப்பி எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்தார், இப்ப திமுக வந்துட்டாரு. திமுக தோத்து போச்சுன்னு வச்சுங்க 2026 அவர் திருப்பி பாஜக வந்துடுவார். ஆக மொத்தம் அவர் பறவைகளாக இருக்கிறார்களே தவிர பிராமணர்களை திமுக ஒதுக்குகிறது. ஏன் பிராமணர்கள் அங்கு போய் ஒட்டி கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை என்றும் சில கருத்துகள் பரவலாக நிகழ்கிறது விக்ரம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப பாஜக அந்த 27 பேருடைய லிஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பார்த்திருப்பீங்க. அதுல எத்தனை தொகுதிகள் பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் 27ல? 5 பெண்மணிகளில் 3 பெண்மணிகள் ஜெயிக்கக்கூடும். விஜயதரணி, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி. மீதி 2 பெண்மணி டஃப் ஆயிட்டுங்க. டோட்டலா பார்க்க போனீங்கன்னா அந்த 27 சீட்ல கொங்கு மண்டலத்தில் 7 சீட் கொடுத்திருக்காங்க. சென்னையில 1, அங்க கன்னியாகுமரி பக்கத்துல பல. ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் என்னை பொறுத்து மட்டும் பிஜேபியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அலை, ADMK வேவ் இருக்குது பாருங்க, NDA வேவ், அதற்கு
ஏத்தாமல பாத்தீங்கன்னா ஒரு 12 முதல் 13 சீட் டபுள் டிஜிட்ல போயிடுவாங்க. ம். சார் அதே பாஜக மாதிரி 2 இலக்குகளை வந்துவிடும். திமுகவிற்கு அது நஷ்டமாக போகும். திமுகவுடைய எண்ணிக்கை குறையும். என்னை பொறுத்த மட்டும் திமுக வந்து ஒரு 35-40 வந்து அதிகங்க. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். சார் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் விருப்பம் இருந்தாலுமே அவருடைய பிரச்சாரத்துல தொய்வு ஏற்படுமா என்ன? இது அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த ட்வீட் கொடுத்ததுனால பிரச்சாரம் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் போன அப்புறம் சகஜமானாலும் ஆகக்கூடும். அண்ணாமலை கோபத்தில் இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. சில அரசியல்வாதிகளுக்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை அறிவுறுத்துவார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அவர்களும். காரணம், நரேந்திர மோடி எதிர்பார்க்காத இன்னல்களா, முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, பிரதமராக இருக்கும் பொழுதும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் தனக்குத்தானே சொல்லுகிறார், பொதுக்கூட்டத்தில் சொல்லுகிறார், हम तो रोज 2 किलो को गाली सुनते हैं. நான் பிரதிதினம் 2 கிலோக்கு நிந்தனை, இன்னல்களை எல்லாம், வெசவுகளை எல்லாம், திட்டுவது வாங்கி கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் அரசியல் வளர்ந்தேன் என்று சொன்னார். அதே மாதிரி அண்ணாமலையும் வளருவார். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா போச்சா? வெரி குட். பக்கா சார். வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.